2 ஆளுங்கள பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். 2 ஆளுங்க. அதாவது 2 பேரும் தொழிலாளிங்க. தன்னுடைய எஜமானனுக்கு, தன்னுடைய முதலாளிக்கு இந்த 2 பேரும் தொழிலாளிங்க. அதுல ஒருத்தன் எப்படியாப்பட்டவன் அப்படின்னா, ரொம்ப தலைவலியாவே இருப்பான். தன்னுடைய முதலாளிக்கு. எந்த ஒரு வேலைய குடுத்தாலும் சொதப்பிக்கிட்டு, நஷ்டத்தை ஏற்படுத்திக்கிட்டு, ரொம்ப ஒரு தலைவலியாவே இருப்பான். அதுல இன்னொருத்தன் எப்படியாப்பட்டவன் அப்படின்னா, ரொம்ப சூப்பரா செயல்படுவான். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. எள்ளுன்னா எண்ணெயா நிப்பான். கோட போட்டா ரோட போட்டுருவான். ஆ அவனால லாபம், லாபம், லாபமே தான். அப்படியாப்பட்ட ஒருத்தன். இன்னொருத்தன் எப்படியாப்பட்டவன் அப்படின்னா, எந்த துறையில போட்டாலும் எதுக்குமே லாயக்கு கிடையாது. நஷ்டத்துக்கு மேல நஷ்டத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பான். இப்ப இந்த எதுக்குமே லாயக்கு இல்லாத தொழிலாளிய பத்தி, வேலைக்காரன பத்தி நம்ம பார்க்கலாம். அவன் எப்படியாப்பட்டவன் அப்படின்னா, அவன் ஊம. அதாவது நிஜத்துல ஊம கிடையாது. அவன் ஊம போலவே செயல்படுவான். நம்ம திட்டுவோம் இல்லையா? "நீ என்ன ஊமையா?" அப்படின்னு. அதாவது நிஜத்துல ஊம கிடையாது. பிறவியிலே ஊம கிடையாது. நல்ல வாய் பேச முடியும். ஆனா, பல சமயம் ஊமையாவே செயல்படுவான். அதே சமயத்துல அவனுக்கு எ புரியறதுல ரொம்ப கஷ்டம் இருக்கு. அதாவது எத சொல்லிக் குடுத்தாலும், அத புரிஞ்சுக்கிற சக்தி ரொம்ப கம்மி. புரியுதா? மக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி வச்சுக்கிருங்களேன். எத சொல்லிக் குடுத்தாலும், ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லிக் குடுத்தாலும், அவனுக்கு இலகுவா புரியாது. புரியுதா? 1+2 அதாவது 1, 1 எத்தன அப்படின்னு கேட்டா, 2ன்னு சொல்லணும் இல்லையா? அவனுக்கு தெரியாது. 1, 1, 2ன்னு சொல்லிக் குடுத்தாலும், "ஆ, எத்தன?" அப்படின்னு 1008 கேள்வி கேட்பான். லேஸ்ல புரியாது. இப்படியாப்பட்டவன். இவனுக்கு படாத பாடுபட்டு, தன்னுடைய முதலாளி படாத பாடுபட்டு, இந்த வழியில இல்லன்னா அந்த வழியில எப்படியாவது தன்னுடைய அந்த தொழில கத்துக் குடுக்கும்போது, புரிய வைக்கும்போது, எப்படியாவது புரிய வச்சதுக்கு அப்புறமாவும், அவன் புரிஞ்சத இன்னொருத்தனுக்கு சொல்ல மாட்டான். ஏன்னா, ஊம போலவே செயல்படுவான். எப்படியாவது படாத பாடுபட்டு அவனுக்கு புரிய வச்சாலும், அவனுக்கு புரிஞ்சத அவன் செயல்படுத்த மாட்டான். புரியுதா? அதாவது முதலாளிக்கு ரொம்ப தலைவலி. சரி, இந்த துறையில தான் இவனுக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னு பார்த்து, அந்த முதலாளி இந்த துறையில இல்லன்னா, இன்னொரு துறைக்கு வா. நம்மளுடைய தொழில்ல இந்த துறையில உனக்கு தான் பிரச்சனை அப்படின்னு இன்னொரு துறையில போட்டா, அந்த துறையிலயும் அவன் அதே மாதிரி தான் செயல்படுவான். எப்படியா செயல்படுவான்னு நீங்க பார்த்தீங்கன்னா, மொட்டை கத்தியாவே செயல்படுவான். எந்த துறையில போட்டாலும் ஒரு மொட்டை கத்தியாவே செயல்படுவான். தன்னுடைய எஜமானனுக்கு, தன்னுடைய முதலாளிக்கு தலைவலியாவே இருப்பான். அதே நேரத்தில எந்த ஒரு லாபகரமான காரியத்தையும் பண்ணி குடுக்க மாட்டான். புரிஞ்சாலும் புரியாத மாதிரியே இருப்பான். புரியுதா? அப்படியே கஷ்டப்பட்டு புரிய வச்சாலும், அத இன்னொருத்தருக்கு சொல்லிக் குடுக்கவே மாட்டான். ஊம போலவே இருப்பான். ரைட். இப்ப நம்ம அடுத்த தொழிலாளிய பார்ப்போம். அதாவது நம்ம இதுவரைக்கும் பார்த்ததுல நம்ம என்ன நெனைப்போம்? இவனுக்கு புரியாது. புரிஞ்சாலும் வாய் பேச மாட்டான். அப்படித்தானே பார்ப்போம். அப்ப நம்ம ஆப்போசிட்ல இருக்கிற தொழிலாளிய பத்தி என்ன நெனைப்போம்? இவனுக்கு சொன்னா கற்பூரம் மாரி கப்புன்னு புரிஞ்சுக்கிருவான். அதே நேரத்தில அப்படித்தான் நாம யோசிப்போம். அப்படி கிடையாது. அவன் எப்படியாப்பட்டவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் நேர்மையா இருப்பான். அதாவது அவனுக்கு ரொம்ப ஷார்ப்பா சொன்னா சொன்ன அடுத்த செகண்டே புரியணும், புரிஞ்சிருது. ரொம்ப பிரில்லியன்ட் பிரெயின் அப்படிலாம் அவனும் கிடையாது. ஒருவேளை அவனுக்கும் புரியாம கூட இருக்கலாம். அதே நேரத்தில அவனுக்கு அவனுக்கு அவன் எப்படியாப்பட்டவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய முதலாளிக்கு லாபத்த ஏற்படுத்தி குடுத்துக்கிட்டே இருப்பான். அது அவனுடைய குவாலிட்டீஸ் என்னன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, அவன் நேர்மையாவே இருப்பான். புரியுதா? நேர்மையாவே இருப்பான். அதே சமயத்தில அவனுக்கு சொல்லிக் குடுத்தத அவன் பிறருக்கு நீதியா சொல்லிக் குடுத்துருவான். அதாவது உண்மைய சொல்லுவான். அதாவது நியாயத்த பேசிக்கிட்டே இருப்பான். புரியுதா? அதாவது நேர்மையா இருப்பான். நியாயத்த மத்த தொழிலாளிகளுக்கும் சொல்லிக் குடுத்துக்கிட்டே இருப்பான். இதுல என்ன முக்கியம் அப்படின்னா, எவ்வளோ தான் பிரில்லியன்ட்டா இருந்தாலும் சரி, புரிஞ்சாலும் சரி, நேர்மையா இல்லன்னா, முதலாளிக்கு ஆப்பு வச்சுட்டு போயிருவான். புரியுதா? அதாவது முதலாளிக்கு தலைவலியான ஒருத்தன் எப்படியாப்பட்டவன்னா, அவன் ஊம. புரியுதா? எத புரிஞ்சாலும் அவன் இன்னொருத்தருக்கு சொல்லிக் குடுக்க மாட்டான். அதே நேரத்தில முதலாளிக்கு ரொம்ப லாபகரமான ஒரு தொழிலாளி எப்படியாப்பட்டவன் அப்படின்னா, நேர்மையா இருக்கணும். தனக்கு புரிஞ்சத நியாயத்த பக்கத்துல இருக்கிற சக வேலைக்காரனுக்கு, சக ஊழியனுக்கும் சொல்லிக் குடுத்துக்கிட்டே இருக்கணும்.